வணக்கம். பொள்ளாச்சியிலேருந்து கதிரேசன். இன்றைக்கி திருமாவளவன் அவர்களுடைய மேடை பேச்சு பார்த்தேன். அதில் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன பேசிக்கிறாருன்னா, அவர் கட்சி ஆரம்பித்த அந்த கட்சி பேர் வி த லீடர் அப்படின்னு கட்சி பேர் விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்படின்னு சொல்கிறாருன்னா, வி த பீப்புள் அப்படின்னு வைக்கலாம், நம்ம மக்கள் அப்படின்னு பேர் வைக்கலாம். வி த இண்டியன்ஸ் அப்படின்னு பேர் வைக்கலாம், நம்ம இந்தியர்கள் அப்படின்னு பேர். அது என்ன வி த லீடர் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருந்தார். ஐயா, நான் சொல்கிறேன், இது நாங்கள் அவர் அண்ணாமலை அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்து அவரோட நாங்களாம் இருக்கிறோம். எங்கள் கட்சிக்கு நாங்கள் என்ன பேர் வைக்கணும், இல்லை எங்கள் இயக்கத்துக்கு என்ன பேர் வைக்கணும், நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை நீங்களாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுதா? அது எங்கள் சௌரியம். நாங்கள் என்ன பேர் வேணும், என்ன வேணாலும் பேர் வைப்போம். எங்களுக்கு எது சௌரியமோ அந்த பேர் வைப்போம். அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. உங்களை மாதிரி காட்டில் தெரிகிற மிருகங்களுக்கு பேர் வைக்கலையே, மிருகங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கல. அது என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி? விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கு என்ன என்னைக்கு நான் உங்கள்கிட்ட விடுதலை கேட்டது? சிறுத்தைக்கு எதுக்கு நீங்கள் விடுதலை வாங்கி தர்றீங்க? விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி, அது ஒரு பேர், அதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவன். இதில் நீ இந்த லட்சணத்தில் நீ வீதலிடுங்கிற பேரை நீ விமர்சனம் பண்ணி கிண்டல் பண்ணிருக்கீங்க. இல்லை, வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு? பேர் விடுதலை சிறுத்தைகள் காட்டுக்குள்ள சிறுத்தைகள் இவங்ககிட்ட விடுதலை வேணும் கேட்டது. இல்லை, விடுதலை காட்டுக்குள்ள சிறுத்தைகளுக்கு தலைவன் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு நீ வீதலிடுற பேரை நீங்கள் கிண்டல் பண்ணிருக்கீங்க. இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ராஜினாமா பண்ணுறத பற்றி சொன்னீங்க இல்லையா? கட்சிக்கு நம்ம வர்றோம் போகிறோம், கட்சியில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது நம்ம சௌரியம். எதுக்கு அங்கே போய் சொல்லணும், இங்கே போய் ஐயா, அவர் ஐபிஎஸ் படித்தவர், அதாவது ஃபஸ்ட் அட்டமெண்ட், அதாவது அவர் நிறைய மெரிட்டில் படித்து பாஸ் பண்ணவர். ஐபிஎஸ் ஃபஸ்ட் அட்டமெண்ட்டில் பாஸ் பண்ணவர். அதுவும் நல்ல ரேங்க்கில் அவர் பாஸ் பண்ணவர். ரொம்ப திறமையான மனிதர். உலக அரசியல் முழுவதும் கரைச்சி குடிச்சவர். இயல், இசை, நாடகம் சகலகலா வல்லவன் அவர். எதில் கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஆன்மீகம் கேட்டால் பதில் சொல்லுவார், அறிவியல் கேட்டால் பதில் சொல்லுவார், வரலாறு கேட்டால் பதில் சொல்லுவார், புவியியல் கேட்டால் பதில் சொல்லுவார். எதை கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு திறமையான ஆள் அவர். உங்களை மாதிரி அடுத்தமே எழுதி கொடுக்குறத மனப்பாடம் பண்ணி பேசுகிற ஆள் அவர் கிடையாது. அவரை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, தெரியுதா? உங்களை மாதிரி ஒரு மரியாதை தெரியாத, முறை தவறி நடக்கிற ஆள் கிடையாது. நீங்களாம் ஒரு திமுக கூட்டணின்னு ஜெயிச்சிங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வரலன்னு யார் ஆட்சி இருக்கோ அவங்களுக்கு ஓட்டிட்டீங்க. உங்களை மாதிரி கேவலமாக அரசியல் பண்ண அவர் வரல. அவர் முறையாக என்னென்னைக்கு அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு எதையும் முறையத்தான் செய்வார். அதனால் ஒரு பாஜகவில் இருக்க பிடிக்கல, பாஜக விலகணும்னு நினச்சார். அதை முறைப்படி என்னமோ அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் சொல்கிறது பத்திரிகை சந்திப்பு சொல்லி நான் விலகன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனே, அது முறையே இல்லையே, அது முறையான செயல் இல்லையே. அது உங்களை மாதிரி மானங்கட்ட அரசியல் பண்ணுறவங்க அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஒழுக்கமான மனிதர், மரியாதையான மனிதர், மரியாதை திணிச்ச மனிதர். ஒழுக்கம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கிற மனிதர் அவர். உங்களை மாதிரி கேடுகட்ட மனிதர்கள் இல்லை. எவன் ஜெயிக்கணும்னு அவங்க கூட போய் ஜாலரை போட்டு கல்லா கட்டுற வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவர் திறமையான மனிதர். அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிற வேலைகளை நீங்கள் பாருங்கள், சரியா? அதை போட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறது உங்களுக்குள்ள எந்த தகுதியுமே கிடையாது. அவர் மெரிட்டில் பாஸ் பண்ணுறவர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணிவிட்டு, தலித்துகளுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் வேலை வாங்கிட்டு, கிறிஸ்துவ மதம் மாறிட்டு, ஆனால் இந்து தலித்துக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டில் வேலை வாங்கினால் தான் நீங்கள் அங்கேயே ஒழுக்கம் வேலை செஞ்சீங்களா? அவங்க மேலே ஏகப்பட்ட புகார். அவங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் டிஸ்மிஸ் பண்ணி துரத்து விட்டாங்க. கேட்டால் நீங்கள் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துன்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி செய்தால் நீங்கள் உங்களை வேலையோட தூக்கிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிட்டு இருக்குது. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். அந்த வேலை வேண்டாம், அந்த வேலை திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். இன்னொரு கட்சியில் மேனேஜர் வேலை பார்க்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர். அவர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்கிறது, உங்களை மாதிரி கேவலமான ஆள் கிடையாது. அது அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய பேசுவேன். அது அண்ணாமலை அவர்களுக்கு கேவலம், தெரியும். அதனால் கொஞ்சம் பேசல. அவங்க அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் என்னைக்கு கொஞ்சம் திமுக மாதிரி இறங்கி விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறேன், அன்றைக்கி எங்களுடைய விமர்சனம் ரொம்ப கடுமையாக மோசமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எப்படிலாம் பேசுவோம். ஏன்னா நாங்கள் எந்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு தரங்கிட்ட பேசுங்க, அதை விட தரங்கிட்ட மாதிரி எங்களால் பேச முடியும். இருந்தாலும் அது அண்ணாமலை அவர்களுக்கு மரியாதை இருக்காது. அப்படிங்கிறதுக்காக இதோட எங்களோட விமர்சனத்துக்காக இதை விட கேவலமான விமர்சனங்கன்னு நீங்கள் வருங்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. விமர்சனம் பண்ணுறது யாரை விமர்சனம் பண்ணுறோம், எதுக்காக விமர்சனம் பண்ணுறோம், எப்படி விமர்சனம் பண்ணுறோம், நம்ம விமர்சனம் பண்ணுறது கரெக்டு தானே தப்பா அப்படி நீங்கள் அதில் பார்த்துலையா? நீங்களும் திராவிட கும்பலேருந்து வந்தவங்க தானே. எது கரெக்டு எதுவும் பேசினா போய்டுப்பாங்க. வாயில் மேடை ஏறி மைக்கெல்லாம் கொடுத்தான்னா வாயில் என்ன வருது அதை அடிச்சுட்டு போகிற ஆளு தானே. அவன் கீழே போனவன் மப்புள் உட்காந்துருப்பான், அவன் பார்த்து கை தட்டுவான், அவ்வளோதான். அவனுக்கு வேட்டி முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பேசினா அவனுக்கு எதிரே. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை.
ஒழுக்கமாக வந்தவங்க, மரியாதை தெரிஞ்சவங்க. அதனால் வந்து நாங்கள் இப்படி தான் நடப்போம். அதனால் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அருவருப்பாக தான் தெரியும். உங்களை மாதிரி அசிங்கமான அரசியல் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. அசிங்கமான அரசியல் நாங்கள் பண்ணவும் மாட்டோம். இந்த மாதிரி வேலையை தயவு செஞ்சு செஞ்சீங்கன்னா எங்களுடைய பதிலடி இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். தமிழன்னை வாழ்க, பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.